வணக்கம் ரெனோட் சினிமா வியூவர்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமானோட மேடை பேச்சு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ரஜினி, கமல், விஜய் இவங்கெல்லாம் ஹீரோக்கள் இல்ல, ஜீரோக்கள். தம்பி சிம்புவை வச்சு நான் அடுத்ததான் படம் பண்ண போறேன். ஒரு படம் இல்ல 3 படம் பண்ண போறேன். தம்பி சிம்பு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மார்த்தட்டி பெருமை பேசியிருந்தாரு. என்ன இது சடனா சிம்பு மேல இவ்வளோ ஒரு பாசம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அது மட்டும் இல்லாம சிம்புவை வச்சு சீமான் இயக்குற இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. பட் ஆனா அது இல்ல அப்படின்னு சீமான் மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ண போறது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சீட் பேசிட்டு இருக்காங்க. ஒரு படம் இல்ல 3 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தானா. எப்படி இந்த கனெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அதிபர் சுபாஷ் கரன் கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காராம். என்னோட தம்பி சீமான் இயக்குற படத்தை நீங்க தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சுபாஷ் கரன் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதியை தான் இப்போ அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சிம்புவோட சம்பளம் இது வரைக்கும் 8 கோடியா இருந்துச்சாம். அண்ட் இந்த படங்களுக்கு அப்புறமா சிம்புவோட சம்பளத்தை 15 கோடிக்கு உயர்த்தினதும் சீமான் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போற போக்கு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் சீமானோட கட்சியில சிம்பு இணைஞ்சா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னும் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.